வணக்கம். உதயநிதியை சுற்றி வளைத்த போலீஸ் அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் 30 நாட்கள் ஆன பிறகும் கூட திமுகவின் கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய பிரபல நடிகர்கள் மற்றும் திமுகவின் நிர்வாகிகள் கண்ணீர் விட்டு மேடைகளில் கதறி அழக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக அவரது பல மேடைகளில் கூறியிருப்பார், எதற்காகடா இந்த விஜயை நாம் விமர்சனம் செய்தோம் என்று கதரும் விதமாக, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் புலம்புவீர்கள் என்று முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது இப்பொழுது நிச்சயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நேற்று மேடையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது மக்கள் இவ்வாறு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று தெரிவித்துள்ளார். முதலில் சத்யராஜ் அவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களே விஜய் அவர்களது தீவிர ரசிகர் மற்றும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை இணையதளங்களில் செய்தவர் என்பதை சத்யராஜ் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கொத்தடிமையாக இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய தன்மானத்தை இழந்து செயல்படக்கூடாது என்பதை சத்யராஜ் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, உதயநிதி அவர்களை சுற்றி வளைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை அமைச்சர்கள் செய்திருக்கிறார்களா? அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே திமுகவின் ஆட்சியில் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். அதில் மாதம் பல நிறுவனங்களிடம் இருந்து கமிஷனாக மட்டும் 100 கோடி வரை வந்துள்ளதாம். டாஸ்மாகில் மட்டும் 140 கோடி மாதம் உரிய பணங்கள் உபரியாகவே திமுகவிற்கு வந்துள்ளதாகவும் அது கட்சி நிதியாக மாற்றப்பட்டதாகவும் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் சேகரித்திருக்கிறார்கள். இதற்கு 5 ஆண்டுகள் மட்டும் பல ஆயிரம் கோடி இதன் மூலம் திமுகவின் ஆட்சியில் செய்திருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் நிதிநிலை நெருக்கடி மிகவும் மோசமாக மாறியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நாம் ஏற்கனவே பல முறை கூறியிருந்தோம். ஊழல் தான் திமுக தலை சிறந்து விளங்குகிறது என்றால் அது ஊழல் மட்டும்தான் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்பட்டால் அவர்களிடம் எந்த பணம் எங்கிருந்து வந்தது எதுவுமே தெரியாது, பெயருக்கு மட்டும்தான் முதல்வர். ஆனால் நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய சபரீசனாக இருக்கக்கூடிய அவரது மருமகன் தான் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் அவர்கள் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழலை சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை என்பது செய்யக்கூடியது ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் நடக்கக்கூடியது தான். ஆனால் திமுகவின் ஆட்சியில் இருக்கும் பொழுதே மாஜி அமைச்சர்களாக மாறாமல் சிட்டிங் அமைச்சராக இருக்கும் பொழுதே அவர்கள் சிறைவாசம் சென்றதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சுமார் 15 மாதங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை, வேலை வாங்கி தருவதாக பண மோசடி என்ற பல்வேறு வழக்குகளும் அவர் மீது விசாரணையில் இருந்தது. தற்பொழுது ஜாமீனிலும் இருக்கிறார். இதே நிலைமைதான் தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு வரும் என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி அவர்களை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட தனக்கு எதிராக யாருமே வந்துவிடக்கூடாது, தன்னுடைய அதிகாரத்தை அதிமுக பயன்படுத்தலாம், ஆனால் புதிதாக 3வது ஒரு கட்சி வந்துவிடக் கூடாது என்பதில் ஏற்கனவே கவனமாக செயல்பட்டார். ஆனால் தற்குறி என்று குறிப்பிட்ட இளைஞர்களை கடுமையாக விமர்சனம் செய்து கேலி கிண்டல் செய்து ஒட்டுமொத்த ஜென்சியின் தலைமுறையினர்கள் மாற்றத்திற்கான 1 கோடி பேர் வாக்களித்ததன் காரணமாகத்தான் ஆட்சியே தலைகீழாகவே மாறிவிட்டது.
மேலும் உதயநிதி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் அவரை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு வழிவகுத்ததும் அவர் மாதம் மாதம் பெற்ற அந்த கமிஷன் தொகைதான். இது ஒரு துறைக்கான பணமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒவ்வொரு நிறுவனங்களிடமிருந்தும் கமிஷனாக பல கோடிகளை பெற்றுள்ளனர். அது 10 கோடியிலிருந்து 250 கோடி வரை ஒவ்வொரு தனி அமைச்சர்களிடம் இருந்து கடந்த ஆட்சியில் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் பெற்றிருப்பதாக ஆதாரங்களையும் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இதனால் விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் உதயநிதி அவர்களை அழைத்து செல்லலாம் என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் திமுக எதிர்க்கட்சியாக ஸ்டாலின் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் உதயநிதி அவர்கள் தான் அந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் அங்கு சனாதன பிரச்சனை பற்றி மேலும் அவர் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் அது இருக்கக்கூடிய அதிகாரத்தை இழந்துவிடும் என்று பல முறை திமுகவின் தலைமை கூறிய போதும் கூட உதயநிதி அவர்கள் தன்னுடைய பெயரை ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் பேச வேண்டும், செய்தி ஊடகங்கள் தன்னை ஹாட் டாபிக்காக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செயல்படுகிறதே தவிர ஊடகங்கள் உண்மையான ஒரு ஆட்சியை கடந்த திமுக செய்திருந்தால் நிச்சயம் அவர்களே முன் வந்திருப்பார்கள். ஆனால் செய்தது எல்லாம் ஊழல், அட்டூழியங்கள். இதனை மக்கள் எப்படி மறப்பார்கள் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. மேலும் 5வது ஆண்டு இறுதியில் ஒவ்வொரு வங்கி கணக்குகளிலும் தேர்வு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளிலும் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து பெண்களது ஓட்டுக்களை நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்களே மனக்கோட்டைகளை கட்டினார்கள். ஆனால் 5000 ரூபாய் வாங்கியது உண்மைதான், ஆனால் வாக்குகள் செலுத்தியது அப்படியே அந்தர்வல்ட்டியாக மாறிவிட்டது. மேலும் விசாரணையில் தற்பொழுது உதயநிதியும் சிக்கிக் கொண்டார். மேலும் உதயநிதி அவர்கள் விசாரணையில் பல உண்மைகளை அவர் தெரிவித்தால் மாஜி அமைச்சர்கள் பலரும் அவர்களது சொத்துக்களை இழக்க நேரிடும். சபரீசன் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, லண்டன், சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளிலும் முதலீடுகளை செய்துள்ளார். பல நிறுவனங்களையும் வாங்கியுள்ளார். அதன் பெயரும் இதில் அடிபட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறக்கூடிய செய்திகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான இக்கட்டான சூழல் தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றால் அது மேலும் திமுகவிற்கு சிக்கலாக மாறும். மேலும் இதனால் திமுக ஆட்சி இழந்ததற்கு இதுதான் காரணம் என்று ஆளும் கட்சியினர்கள் பரப்புவார்கள். மக்கள் மீண்டும் திமுகவை தோல்வியடைய வைப்பார்கள் என்றும் சமூக வலைதளங்களில்